ம் நான் அதுக்குள்ள 10 பேருக்கு மார்க் போட்டு முடிச்சிட்டேன். அதுக்குள்ளயா? இருடி, நானும் ஃபாஸ்டா போட்டு வரேன். ஏய், என்னடி இன்னைக்கு இவ்வளோதான் மார்க் போட்டிருக்க? அவன் கொஞ்சம் நல்ல பையன்டி, இன்னும் கொஞ்சம் நிறைய மார்க் போடு. ஓ ஓகே ஓகே. இந்தா, இவனுக்கு நீ மார்க் போடு. இவனா? ஓகே, போடுவோம். மச்சான் அங்க பாருடா. என்ன மச்சான் கரெக்ட் பண்றாங்க? டேய், நேற்று ஈவினிங் ஒரு டெஸ்ட் எழுதணும்ல, அதை கரெக்ட் பண்ணுறாங்க போலடா. சரி வா மச்சான், நம்ம மார்க் என்னன்னு பார்ப்போம். வா போலாம். வந்தனா நேற்று டெஸ்ட் எழுதுனேன், என் மார்க்கை நான் செக் பண்ணலாமா? ஏய், உன் பேப்பர்லாம் என்கிட்ட இல்ல. இல்லையம்மா, நேற்று நான் டெஸ்ட் எழுதுனேன், கன்ஃபார்மாக என் பேப்பர் இருக்கணுமே. ஏய் அடி பாவிங்களா. என்ன மச்சான் மார்க் கம்மியா போட்டிருக்காங்களா? டேய், இது நம்ம டெஸ்ட் பேப்பரே இல்லடா. அப்புறம் இது பாய்ஸ் பியூட்டி ரேஷியோ பேப்பர். அப்படின்னா ஃபர்ஸ்ட் பசங்களோட ஹைட்டு, வெயிட், பாடி போஸ்டர் வச்சு அவங்களுக்கு மார்க் போடுவோம். அதுக்கப்புறம் அவங்க ஸ்மைல், ஹேர் ஸ்டைல் இதெல்லாம் அனலைஸ் பண்ணி மார்க் போடுவோம். அப்புறம் ஜா லைன், வாக்கு, இந்த ஃபீச்சர்ஸ்க்கெல்லாம் நான் மார்க் போடுவேன். அதுக்கப்புறம் இதோட ஓவரால் மார்க்கை நான் தான் போடுவேன். ஏண்டி இவனுக்கு தான் மார்க் போடல, அட்லீஸ்ட் எனக்காவது மார்க் போட்டிருக்கியா? ஏண்டா, அவனுக்கே மார்க் போடல, உனக்கு போய் மார்க் போடுவோமா? போடா. ஏய், அப்போ யாருக்கு தாண்டி மார்க் போட்டிருக்கீங்க? இருங்கடி. அடி பாவீங்களா, சாரை கூட வாடி விட மாட்டீங்க? ஏன் பதற? இன்னும் மற்ற செக்ஷன்ஸ்ல இருக்கிற பாய்ஸ்க்கு சர்க்குலாம் மார்க் போடணும். நீங்க போய் உங்க இடத்துல உட்காருங்க, போங்க. வா போலாம். ஸோ எல்லாரும் காப்பி பண்ணிக்கோங்க, நாளைக்கு தான் ஹோம்ஒர்க். டஸ்டர் எங்க? வந்தனா, பக்கத்து கிளாஸ்ல போய் டஸ்டர் வாங்கிட்டு வா. மிஸ், நான் போல, நீங்க வேணா ஜனனியை போக சொல்லுங்க மிஸ். ஏய், என்ன எதுக்கு போக சொல்ற? மிஸ் அவளே போய் வாங்கிட்டு வருவா மிஸ். என்ன ஒரு சின்ன வேலை கூட உன்னால பண்ண முடியாதா? போய் வாங்கிட்டு வா முதல்ல. எல்லாம் நடத்தியாச்சு. எதை நடத்துறது? ஏதாச்சும் நடத்துவோம். மே ஐ கம் இன் சார்? எஸ் கம் இன். சார் வந்தானா? ஏய், இப்போ எதுக்கு இந்த பொண்ணை கூப்பிடுற? இல்லை சார், ஈசன் வந்தானான்னு கேட்க வந்தேன் சார். டேய் அறிவு கட்டணே, அதே பக்கத்தில் உட்காந்துருக்கல, அப்புறம் என்ன? சாரி சார். பார்த்துட்டேன் சார், தேங்க்யூ சார். சொல்லுமா. சார் அந்த ஈசன் வந்தானா? டேய் உனக்கு என்னடா வேணும்? இல்லை சார், மேக்ஸ் டியூஷன் ஈசன் வந்தானான்னு கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் சார். டியூஷன் வந்தா மட்டும் மார்க் வாங்கி கிழிச்சிருவானா? அமைதியாடுறா. சொல்லுமா. அந்த டஸ்டர் வேணும் சார். டஸ்டர் வேணுமா? இந்த இருக்கு, எடுத்துக்கமா. ஈசன் சார் வந்தனா? சார் நீங்களுமா? முழுசா கேளுமா. ஈசன் வந்தனாவோட போயிட்டு அழிச்சதுக்கு அப்புறம் டஸ்டர் வாங்கிட்டு வந்துருப்பா. ஓகே சரியா? தேங்க்யூ சார். தேங்க்யூ. போ உஷார் பண்ணு. வந்தனா டேய் சும்மா வந்தனா ஈசன். டேய் ஏன்டா கத்திக்கிட்டு இருக்கீங்க? போயிட்டு டஸ்டோட வருவான்டா. திரும்பி பார்க்கறதுக்குள்ள நம்ம ஸ்கூல் லைஃபே முடிஞ்சிருச்சு. என்னதான் பண்ண போறோமோ? எனக்கு தான் கொஞ்சம் பயமா இருக்கு. ஏண்டி? எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்களோன்னு பயமா இருக்குடி. கல்யாணமா? அதுக்குள்ளியா? இருடா, பேசுறது கேட்போம். கல்யாணமா? என்னடி சொல்ற? என் கசின் இப்போ தாண்டி ரீசெண்டாக 12th முடிச்சா. அவளுக்கு ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. எனக்கும் எங்கே அதே மாதிரி பண்ணிடுவாங்களோன்னு பயமாக இருக்குது. ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணுறது எவ்வளோ தப்பு தெரியுமா? ச்சே, ஏன் தான் இன்னும் இப்படி பண்ணுறாங்களோ? ஏன் மச்சான் நம்ம வீட்டிலலாம் கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க? ஏன்னா நீ பண்ணிப்ப, அதான் ஃபோர்ஸ் பண்ணல. மூடி, நான் அவங்க பேசுறது கேளு. நான்லாம் எங்கள் வீட்டில் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன்ப்பா. MBBS அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் PG முடிச்சாதான் கல்யாணம் பண்ணுவேன்னு. MBBS ஓகே, PGனா என்ன? PGனா தெரியாது. நானும் ஸ்டார்ட் அப் ஐடியா இருக்குன்னு சொல்லியிருக்கேன், பார்ப்போம். சரி, இந்த செட்டப்னா என்னது? டேய், அது ஸ்டார்ட் அப்னு நினைக்கிறேன்டா. ஸ்டார்ட் அப்பா? சரி வா, கிளாஸ்க்கு போகலாமா? இருந்தாலும் பொண்ணுங்க ரொம்ப அட்வான்ஸ்ல. சயின்ஸ் அகாடமி முடிச்சியா? இல்லடா. மேம் முட்டி போட வைக்கிறதுக்குள்ள நம்ம போய் முடிச்சுட்டு வந்துடலாம், வா. சரி ஓகே.